அப்பா என்ன பண்ணி நம்ம நான் யூடியூப்பில் லட்சமாக சம்பாதிக்கிறேன். இந்த மண்டையை வச்சுட்டு நான் உருளவும் முடியலை அப்படின்னா வெண்ணது சூரிய அப்படி கை வலிக்குதுடா டே. ஆரம்பிக்காங்களா என்ன கீழே பார்க்குற மேலே படுறா வெண்ணது சூரியன். சன் கிஸ்டுலாம் கிடையாது, ஸ்லாப்டு தான். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. எஸ், ஆல்ரெடி ஒரு அரை மணி நேரம் நடந்துட்டேன். ஸோ வீடியோ எடுக்கலை, ஏன்னா சார்ஜ் இல்லை. ஸ்மார்ட் வாட்சும் கனெக்ட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ கூட ஸ்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. மூஞ்சி மேலே பொலிர்னு போடுறான். அது காரணம் என்ன தெரியுமா? வீடியோ பாருங்கள். எஸ், தூங்கினது லேட்டுனாலும் நேற்று நம்ம பண்ணோம் இல்லையா ஒர்க் அவுட்லாம் சொல்ல முடியாது, வாக்கிங் பேசிக்ஸு. 4:30 எழுதி முழிப்பு வந்துருச்சு. எந்திரிச்சிட்டேன். வந்து பார்த்தா பயங்கர பனி யாத்தி, என்ன குளிர் பயங்கரம் நடக்குது. சரி ஓகே நடக்கலாம் ட்ரை பண்ணால் 4 மணிக்கு ஹலோ யாருன்னா இருக்கீங்களா, ரொம்ப பயமாக இருக்குது. எதிர்த்தாப்பில் இருக்க வீடு கூட தெரிலங்க, பயங்கரமாக பனிங்க. இல்லை நம்ம போயிட்டு தூங்கிட்டு 6:30 வருவோம். தூங்கி ஒரு 6:30 மணிக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட்டு மணி இப்போ 10:30 ஆச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க எந்தளவுக்கு எஃபெக்டிவாக நேற்று ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்னதான், குறைஞ்சபட்சம் 8 மணி நேர தூக்கம் ஒரு சராசரி மனிதனுக்கு தேவை. நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலுமே, நீங்கள் 2 நாள் முழிக்காமல் வேலை பார்த்தாலுமே கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் 8 மணி நேரம் முழுசாக தூங்கி தான் ஆகணும். நீங்கள் அப்படி தூங்கலை அப்படின்னா உங்கள் உடம்பே அந்த தூக்கத்தை எடுத்துக்கும். என்ன அப்படி தூங்கும்போது உங்களுக்கு மயக்கம் வரும், இடினஸ் வரும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டயத்துக்கு தூங்கணும், டயத்துக்கு சாப்பிட்ணும், ஃபோன் நோண்டக்கூடாது. ஏன்னா என்னையே நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோன் எங்கிட்ட திரும்பினாலும் உன் வீடியோ தான் வருது. எனக்கு அதுதான் புரியலை. எங்கிட்ட திரும்பினாலும் என் வீடியோ வருது. எவனாச்சும் அந்த கண்டென்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த கண்டென்ட்டில் என்ன பேசுறீங்கன்னு பார்த்துட்டாச்சும் அங்கே கமெண்ட் பண்ணுறீங்களானா கிடையாது. எங்கேயாச்சும் யார்ட்டையாச்சும் போய் கோர்த்து விட்டுறீங்க. அங்கேருந்து பஞ்சாயத்து நமக்கு வந்துடுது. நேற்று இதே மாதிரி தான் நடந்துச்சு. இன்னமும் நான் யூடியூப்பில் லட்சமாக சம்பாதிக்கிறேன். ஏன்னா நேற்று போட்ட வீடியோவில் நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். அதை அங்கேயே கமெண்ட்லேயே கேட்டுருக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களோட கேரக்டரைசேஷன் இருக்குது அப்படின்றது ஒரு தவறான பிம்பத்தை ஒரு பெரிய கூட்டமே உருவாக்கிக்கிட்டு இருக்குது. ஏன்னா எப்படி சொல்கிறது, அவங்கள வந்து நம்ம ஜாம்பீஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஜாம்பீஸ் அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் படம் இப்போ வரை ரிவ்யூ பண்ண முடியலை. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத படங்க. ஆக்சுவலாக 1001 வர்றதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. ஸோ அந்த படத்தில் வெள்ளை நடைபிணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜாம்பீஸை. கிட்டத்தட்ட அப்படி தான். நம்ம ஊர்லேயுமே ஒரு சின்ன குழந்தை பாட்டு பாடினா கூட அதில் போயிட்டு ரொம்ப அருவருப்பாக அசிங்கமாக கமெண்ட் பண்ணுற கோஷ்டி இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மண்டையை வச்சுட்டு நான் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக வீடியோ போடுறேன், டெய்லி இவ்வளோ அசிங்கப்படுத்தினதுக்கப்புறம் போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் வயிறு எரியத்தான் செய்யும். அதை என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக 2024 வரைக்கும் நான் அப்படி பேசி பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நான் அவங்களையும் ஒரு சக மனிதனாக மதித்தது தான். சரி நம்மகிட்ட பழகியிருக்காங்க, பேசியிருக்காங்க, சரி ஓகே கொஞ்சம் டைம் கொடுப்போமா, அவங்க புரிஞ்சுப்பாங்க, திருந்துவாங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் தப்பு, ரொம்ப தப்பு. மாறி இருக்காங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சக மனுஷனோட அவனோட ஆப்போசிட் சைடை, அதாவது எல்லாருமே மூஞ்சுக்கு முன்னாடி சிரிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதே சமயம் மூஞ்சுக்கு முன்னாடி சிரிக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது. ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவு ஓகே, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருப்பா அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஏன்னா அதுக்கு பேர் வந்து சிம்பதி கிடையாது, எம்பதி. சிம்பதின்றது வந்து நாம் வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் எம்பதின்றது நாம்
புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது. ஓகே, அவங்க ஏன் இப்படி கோவப்படுறாங்க, அவங்க ஏன் இப்படி அழுகுறாங்க, அவங்க ஏன் இப்படி சிரிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய மணி மைண்ட் செட்டோட ஒரு கூட்டத்துக்குள்ளே ஓட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். ஸோ அந்த கூட்டம் ஓடும்போது நீங்களும் அந்த கூட்டத்துக்கு ஈடாக ஓடுனா மட்டும்தான் நீங்கள் எங்கேயும் தடுமாறாமல் விழாமல் ஓட முடியும். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி வர கூட்டம் கொஞ்சம் கூட யோசிக்காது, உங்களை ஏறி மிதிச்சுட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அப்போ நீ ஓட தான் சொல்கிறியா அப்படின்னா, நான் ஓட சொல்லவே இல்லை. இந்த மாதிரி ரிலாக்ஸாக ஓரமாக ஒதுங்கி நின்றுங்க. உங்களால் நடக்க முடியும்னா நடங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டாமினா வரும். இந்த ஸ்டாமினா வந்ததுக்கப்புறம் ஓடுங்க. கண்டிப்பாக அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நீங்கள் ஓடுவீங்க. தொடர்ந்து ஓடி 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 அந்த கூட்டம் இழைச்சி மூச்சு வாங்கி உங்களை எங்கே ஒரு ஓரமாக நிற்க வச்சுச்சோ உட்கார வச்சோ அந்த இடத்துல அவங்க உட்காந்துருப்பாங்க. நீங்கள் திரும்பி பார்த்து பாவப்பட்டாலோ கருணைப்பட்டாலோ அது அவங்களுக்கான கர்மா. அதை ஒன்றும் பண்ண முடியாது. நான் இதை தான் எப்போயுமே சொல்லுவேன். கர்மா அப்படின்றது என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் நடந்திருக்கோம். வீடியோ எங்கேயுமே எண்ட் ஆகலை. கிட்டத்தட்ட ஆமாம் 1/2 கிலோமீட்டர். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ நீங்கள் யூடியூப்பில் சும்மா வீடியோ போடுங்க. உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் தெரியுது, நான் பேசணும், எனக்கு வந்து மேக்ஸ் தெரியும், நான் மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் தெரியும், சயின்ஸ் டீச்சர், இல்லை நான் வந்து கேம் விளாடுவேன் நல்லா. இதில் என்னென்னா, நீங்கள் அதை எப்படி சரியாக யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் அடிக்ட் ஆகாமல் இருக்கணும். மெயின் ரீசன் நீங்கள் அடிக்ட் ஆகவே கூடாது. ஏன்னா அறிவியல் இன்றைக்கி வந்து இங்கே இருக்குது. ஸோ சயின்ஸ் அவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமும் கூட நாம் எந்தளவுக்கு அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் மேட்ரு இருக்குது. கிட்டத்தட்ட நேற்று நியூஸு என்னோடய ஸ்டேட்டஸ் பார்த்துருந்தீங்க, ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பப்ஜி விளையாட விடாமல், பப்ஜி விளையாடாதப்பா கண்ணு போயிடும், உடம்பு போயிடும், படி, அம்மா அப்பா நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொன்ன பாட்டியை அந்த பையன், அந்த அம்மா அந்த பையனை தூக்கிட்டு எஸ்காண்டு ஆகிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அடிக்ட் ஆகக்கூடாதுன்றனால தான் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், திரும்ப சொல்கிற விஷயம், குழந்தைகள்கிட்ட ஃபோன் கொடுக்கவே கொடுக்காதீங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவோ எந்த காரணத்தை கொண்டும் குழந்தைங்கள்ட்ட ஃபோன் கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையை அழிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்றதான் அர்த்தம். நீங்கள் இல்லைப்பா ஊர் உலகத்தில் எந்த குழந்தை கேம் விளாடாமல் இருக்குது அப்படின்னு நினச்சி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தையோட வாழ்க்கையை எதிர்காலத்தை அழிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு அப்படி கேம் விளாடணுமா? நம்ம காலத்தில் விளாடணுமா? வீடியோ கேம்ஸ் எவ்வளவோ இருக்குது. ஏன்னா அது கேம் மட்டும்தான் விளாட முடியும். ஆனால் மொபைலை கொடுக்கும்போது அதில் கேம் மட்டுமே விளாட முடியாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எஸ், எவ்வளவோ கேம்ஸு, கேமிங் வீடியோஸு, அதுக்கான மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்குது. இந்த மேரியா கேம்லாம் இப்போ சூப்பராக டிஜிட்டல்லே வந்திருக்கு. நான் பார்த்தேன், நான் அது வாங்கணுன்னு இருக்கேன். அமேசானில் 350 450 ரூபா போட்டிருக்கு. மேரியா மட்டுமே ஸ்டேஜாக போவோம்ல, அந்த கடைசியாக ராணி அந்த கங்கு விடுற டைனோசர்கிட்ட போய் காப்பாற்றுவோம்ல. ஸோ அந்த இது வாங்கணும் ஆசை. வாங்கினா என்னென்னா அரசி உடச்சி போட்டுருவான். நான் அப்படி தான் ட்ரெயின் வீடியோ போட்டிருப்பேன். அந்த ட்ரெயின் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெயின் அன்னைக்கு விட்டது தான் பயனில். அடுத்த 2வது நிமிஷமே வீடியோ கட் பண்ணல. நான் போயிட்டு வந்து பார்க்குறேன், ட்ரெயினாக இல்லை, தடம் புரண்டு கொலாப்ஸ் ஆகி. எஸ், குழந்தைகிட்ட கொடுத்தா உடைக்கத்தாங்க செய்யும். நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்க என்ன தான் அந்த பொம்மைகளை உடைச்சாலும் தூக்கி எறிஞ்சாலும் மறுபடியும் அந்த பொம்மைகளை தான் எடுத்து விளையாடுவாங்க. நம்ம தலை கூட விடாமுயற்சி படத்தில் சொல்லியிருப்பார். நம்ம இந்த ஜென்ரேஷனை பற்றி தெரியாது, ஆனால் அந்த ஜென்ரேஷனில் வாட்ச்சு உடஞ்சி போனால் ரிப்பேர் பண்ணுவோம், டிவி உடஞ்சி போனால் ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். எஸ், இந்த லைஃப்பும் அப்படி தான் ஒரு அற்புதமான விஷயம். அதை ரொம்ப ரொம்ப சின்ன விஷயத்துக்கு தூக்கி போட்டுட்டு உட்காந்துடாதீங்க.
அதாவது ஒரு ஹாலிவுட் டேரக்டரு, அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மேன் நினைக்கிறேன், இந்த டெரானா பேர் மறந்து போச்சு, நல்ல பேர். ஆள் வந்து இப்படி இருப்பாப்புல, ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கும். நான் அப்படி சொல்கிறே தப்பு தான், பட் ஆனால் அவர் பேர் மறந்தனால அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயம். அந்த மனுஷன் வந்து பேசுவாப்புல, நீ வந்து ட்ரை பண்ணு, தோக்குறியா திருப்பி ட்ரை பண்ணிட்டே இரு, நீ தோக்குற வரைக்கும் இல்லை சாகுற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இரு, கண்டிப்பாக ஜெயிப்பா அப்படின்றது தான். அதில் ஒரு விஷயம் அழகாக சொல்லுவாப்புல, உன்னால் ஓட முடியுதுன்னா ஓட முடியலை அப்படின்னா நடக்க முடியலை அப்படின்னா தவளவும் முடியலை அப்படின்னா உருளவும் முடியலை அப்படின்னா நகரவும் முடியலை அப்படின்னா எக்கி அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய். ஏன்னா அப்படி முயற்சி செஞ்சவங்க தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நகர்றவங்க தொடர்ச்சியாக நகர்றவங்க தான் நடக்கிறவங்க தான் ஓடுவாங்க. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நேரம் ஓடியிருக்கேன்? 10 நிமிஷம் ஆச்சு. 3/4 கிலோமீட்டர். ஸோ ஆல்ரெடி ஒரு கிலோமீட்டர் நடந்தேன். இப்போ 10 நிமிஷம் 3/4 கிலோமீட்ரு. 1 கிலோமீட்டர் அரை நேரம் நடந்தேன், 2 கிலோமீட்டர் வந்திருக்கும். ஸோ அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் நடங்க. வேறு வருதா அப்படி. ஸோ நீங்கள் சிந்துற ஒவ்வொரு வேர்வையுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கொடுக்கும். ஸோ இன்னிலேருந்து உங்கள் வேர்வையை, உங்கள் உழைப்பை விதைப்போம். எஸ், அன்பை விதைப்போம், பேரன்பையை அறுவடை செய்வோம். நன்றி. டைகர் கா ஹுக்கும்.